இப்ப என்ன வண்டிக்கு நான் ஆயில் சேஞ்ச் பண்ண போறீங்க? ஓகேண்ணா. பழைய ஆயில் எப்படி இருக்குண்ணா? பழைய இது 2 சைடு ஆயில் வருமாண்ணா? இது வந்து நம்ம ஆயில் வந்து பழைய ஆயில ரிமூவ் பண்ற இடங்க. ஓகேண்ணா. சரிங்களா? ஓகே. இந்த ஆயில் ஏன்னா இவ்வளவு பிளாக்கா இருக்கு? அதாவது இது வந்து இப்போ ஃபயர் தானே, உள்ள ஃபுல்லா ஃபயர் ஆயில ஓடுது. ஓகே. இது நம்ம விவசாயில கவர் ஆகி தானே ஓடுது. ஓகேண்ணா. அப்படிங்கிற உங்களுக்கு ஆயில் கட் ஆகும். இவ்வளவு பிளாக்கா இருக்கு ஆயில் பாக்குறதுக்கு. ஆமா, ஏன்னா நீங்க 3000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா 1000 கிலோமீட்டர் ஓட்டலீங்க. ஓகே ஓகே. எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நான் கரெக்டா ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணும்? அப்புறம் நீங்க ஒரு ஆயிலுக்கு வந்து 2000 கிலோமீட்டர் ஓட்டுனீங்கன்னா வண்டிக்கு ஸ்மூத்தா இருக்கு. ஓகேண்ணா. அது லைஃப் இருக்கு. இத உள்ள இருக்க இந்த பிளாக் கலர் வருது இல்லனா, இத கிளீன் பண்றதுக்கு கிளென்சர் அந்த மாதிரி எல்லாம் ஊத்தணுங்க அப்படிங்கறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் ஊத்துனா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்றாங்க, நம்ம அதுவே யூஸ் பண்றது இல்ல. ஓகேண்ணா. ஆயில் ஃபுல்லா உடைஞ்சிருச்சானா? இப்ப இத லாக் பண்ணிட்டு புது ஆயில் ஊத்தணும். இந்த வண்டிக்கு எத்தனை லிட்டர் ஆயில் நான் ஊத்தணும்? இதுக்கு வந்து 550 ml. 550 ml. ஓகேண்ணா. இதே பழைய ஆக்டிவா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து 800 ml. BS6னால இது வந்து 550 ml. ஓகேண்ணா. ஆயில் மாத்தலாம் என்னன்னா ஆகும்? 2000 கிலோமீட்டர் மாத்தலைன்னா ஒரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆயில் மாத்தாமே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவல் கம்மியாகி உங்களுக்கு பிஸ்டன் கொடுத்துரும். அப்படியா? இன்ஜின் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 100% வாய்ப்பு. இந்த வண்டிக்கு ஆயில் மாத்தியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டார். பாத்தீங்களா எவ்வளவு ஆயில் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இப்போ 3000 கிலோமீட்டர்ல அதிகமா ஓட்டிங்கன்னா இன்ஜின் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதனால ஆயில் மாத்தினீங்க 2000 கிலோமீட்டர் கணக்கு வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். ஆயில் மட்டும் கரெக்டா பார்த்து செக் பண்ணி மாத்தி. ஓகேண்ணா. வேற எதுவும் ப்ராப்ளம் அதெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்ப ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ஜெனரல் சர்வீஸ் விட்டீங்கன்னா அதுல யார் சொல்றாங்க கழட்டி பார்த்து எங்ககிட்ட விட்டீங்கன்னா நாங்க கழட்டி பார்த்து சொல்லிடுவோம். இதான் கம்ப்ளைண்ட், பிரேக் இருக்கு, மாத்தி வண்டி செக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். சரிண்ணா. ஓகே. கரெக்டான இதுல ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும்.